முதலில் அவர் வேறு மாநிலத்து பொண்ணை காதலிக்கிறேன் அப்படின்னு சொன்னப்ப எப்படி இருந்துச்சு? ரொம்ப ஷாக்கா இருந்துச்சு. வேண்டான்னு நாங்க சொல்லிட்டோம். ஓ, நீங்க எந்த ஊரு? நாங்க வந்து காரைக்குடி பக்கம். மருமக எந்த ஸ்டேட்? ஒரிசா. ஒரிசா. எங்க ஹஸ்பண்டுக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை, அதனால வேணாம்ப்பா அப்படின்னு நாங்க சொன்னோம். அம்மா அப்பா வேணான்னு சொல்லிட்டாங்களே அப்படின்னு அவன் எங்களுக்கு தெரியாம அவன் மேரேஜ் பண்ணிட்டு வந்துட்டான். நான் அவங்க சொன்ன டயலாக் இருக்கப்ப அம்மா அப்பா சொல்லிட்டாங்களேன்னு அவனும் அப்படியே கவலையிலே இருந்தாலும் ஒரு டயலாக் வரப்போகுதுன்னு நினைச்சேன். கட் பண்ணா அம்மா அப்பா சொல்லிட்டாங்களே அப்படின்னு அவனே கல்யாணம் பண்ண மாட்டான். எப்படியும் லவ் பண்றான்னு சொன்னோம்னா அவங்க அக்செப்டே பண்ண மாட்டாங்க. கல்யாணம் பண்ணிட்டேன்னு சொன்னா அதுக்கப்புறம் ஒன்றும் சொல்ல முடியாதுன்னு சொல்லி கல்யாணம் பண்ணிட்டேன் சார். எப்ப தெரியும் உங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சுன்னு? சொல்லவே இல்லை. அவன் அம்மா நான் போயிட்டு வரமா ஒரு மேரேஜுக்கு அப்படின்னா நாங்க எங்க போனாலும் பார்த்து பத்திரமா போயிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லுவேன். என் காலை எதுவும் தொட்டு கும்பிட்டானான்னு எனக்கே ஞாபகம் இல்லை. போயிட்டு வரமானா மேரேஜுமா ஃப்ரெண்டுக்கு மேரேஜ் பத்திரமா போமா பார்த்து போ சாமி அப்படின்னா. அப்புறமா ஒரு வாரம் எங்களுக்கு தெரியல, திடீர்னு ஊர்ல இருந்து போன் வந்துச்சு, நம்மள ஏதோ அவங்க பையனுடைய மேரேஜ் ஒரு போட்டோ இருக்கு அப்படின்னு. எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல, மேல ஆடிடுச்சு. அப்படியே அழுகிற ரொம்ப நேரம் அழுதுட்டேன். அப்புறம் உடனே கம்பெனில இருந்து வான்னு சொல்லி கேட்டா அவ எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறான். இப்ப எங்க ஊர் வந்து பாரம்பரியமா இது பண்ற ஊரு. அவங்க ரொம்ப இன்சல்ட்டா பேசுவாங்க எல்லாரும். அவனுக்கு பயந்து வந்துச்சுமா வேண்டான்னு சொல்லிடுவீங்க, விரும்பிட்டேன் விட முடியாதுல்லம்மா அப்படின்னா. இது வரைக்குமே எங்க வீட்டுக்காரர் கொஞ்சம் மனசு இதுலதான் இருந்தாரு, சொல்லி செஞ்சிருக்கலாமே. அப்புறம் அந்த பொண்ணு போய் காலை தொட்டு கும்பிட்டுட்டு அப்புறம் நல்ல மருமகளா இருந்துச்சு. ஆனா மாமனார் அந்த பொண்ணுக்கு பிடிக்கும், ஆனா என் காலெல்லாம் தொட்டு கும்பிடல. இல்லை மாமியார் அப்பா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டாங்க. எனக்கு மாமத்தை அட்ஜஸ்ட் பண்ணலன்னா வீட்டுக்கார சொன்னாங்க இல்லை அப்பா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண மாட்டாங்க. சரி அப்பா காலை கூட போய் தூங்கிச்சேன். ஏற்கனவே தான் கல்யாணம் நடந்தது அங்கே தெரியாது, அப்புறம் நம்மளை போட்டு விட்டுட்டீங்க. அப்புறம் எப்படி வச்சுட்டேன் அப்படி போயிடுவேன். ஃபியூச்சர் சொல்ல வாங்கி ஒரு பயமா இருப்பேன். இவர் சொல்லாமலே இருக்காருன்னு நீங்க போட்டு விட்டீங்க. அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா.